ஹலோ மக்களே, நம்ம இப்போ அந்த காக்காவை எப்படி சாவடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க சாப்டர் 3ல். அதுக்காக தான் நம்ம டிப்ஸோட வந்திருக்கோம். டிப்ஸுன்னு கிடையாது, நார்மலாக தான். ஒன்று கிழவங்கிட்ட இருக்க கன்னை வாங்கி அந்த காக்காவை சுட்டு அந்த காக்கா சாகும். அடுத்து இந்த இதை எடுத்துகிட்டு போகணும், இந்த கட்டையை எடுத்துகிட்டு போகணும். இந்த கட்டையும் வத்தி குச்சியும் வச்சு நம்ம பறக்க வச்சா அது பறந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அந்த மாதிரி அது அடுத்து வந்து அது உக்காந்துக்கும். இந்த சொட்டைக்கிளி வீட்டில் கதவை கூட திறந்து வைக்காமல் வச்சுருக்கா பாருங்களேன். நான் வந்து ப்ளே பண்ணுறது ப்ராக்டிஸ் மூட் தான், அதான் தைரியமாக விளையாடுறேன். இல்லை இந்த மாதிரி ஈஸி மூடு அதெல்லாம் போனேன்னா எனக்கு ஆட தெரியாது. நானே சும்மா புதுசாக வந்திருக்கேன், யூடியூப்பில் பார்த்து ஆடுறேன். இந்த ஜெனி கேமிங்கு, லவ்லி பாஸு அவங்களதெல்லாம் பார்த்து விளையாடுறேன். இப்போ வாட்சி கொஞ்சம் வேலை பார்க்குறேன். நீயும் எரிஞ்சு சாகு. இப்போ வந்து காக்கா கிட்ட என்ன பொருள் இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்ம இங்கே அடியில் பற்ற வச்சதுனால காக்காவுக்கு ஹீட்டும் புகையும் தாங்க முடியாமல் அது பாட்டுக்கு எங்கடா போயிட்டு வரோம். அந்த புகைலாம் நின்னோடனே அது வந்து சமஸ்தா உட்காந்துக்கும். ரெண்டங்க அக்கா கொண்டங்க அடி ரெண்டக்கா ஷெல்டுக்கியா அப்புறம் அம்மா காக்கா வந்து போச்சு. எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு வர தானே போகுது. சரி நம்ம அப்படியே போவோம். இந்த ஸ்டெட்கியை தூக்கி போட்டுருவோம். மக்களே, இன்னும் வீடியோவுக்கு யாராவது லைக் போடாமல் இருந்ததுன்னா ஒரு லைக்காக போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.